வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 14வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 16.82% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோர்தானுக்கு மேற்கே உள்ள பகுதியை பங்கிடல். கானான் நாட்டில் இஸ்ரயேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் இஸ்ரயேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரைக்குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரைக்குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்களாக இருந்தனர். லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரயேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தனர். கெனிசியனும் எப்புன்னேயின் மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம் காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கூறிய வார்த்தை என்ன என்று உனக்கு தெரியும். நான் 40 வயதாக இருக்கும்போது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உழவறிய அனுப்பினார். திரும்பி வந்து என் மனத்திற்கு பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயத்தை அச்சத்தால் நடுங்கச் செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே, அந்நாளில் நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாகவே உனக்கும் உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கூறினார். இதோ அவர் கூறியது போல் 40 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரயேலர் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்போது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுது எனக்கு இந்த மலை நாட்டை கொடு. ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர். அவர்கள் அரண் சூழ்ந்த மாநகர்களில் வாழ்கின்றனர். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். யோசுவா எப்புன்னேயின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எப்புன்னேயின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது. ஏனெனில் அவர் இஸ்ரயேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரோனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமை மிக்க மனிதன் ஆவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. நாம் 1189 அதிகாரங்களில் 201 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து விடுவோம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.